ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேபி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரணியா ட்ரா வந்து 681. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 125. இதில் சி போர்டில் 2 நம்பர் எடுத்திருப்பேன். 5, 7 நம்பர் எடுத்தேன். இதில் வந்து 5 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த 3வது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, 0 நம்பர் இருந்தால், இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். இப்போது நேற்றைய நம்பர் 907, ஓகேவா? 0 இருந்ததுனால 7 இல்லைன்னா 5 இந்த 2 நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நம்பர் வந்து 5 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டில் சி போர்டில் தான் பாஸ் ஆகிருந்தது. 7 பாஸ் ஆகல, 5 மட்டும் தான் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 630165. இந்த 6 டிஜிட் நம்பரில் முதல் டிஜிட், அதாவது ஏ போர்ட் நம்பர் 1ன்னு இருக்கா? இப்போ இதே மாதிரி இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே பாஸ் ஆன ரிசல்ட்டில் பாருங்கள். அதில் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் நம்பர் ஏ போர்ட் நம்பர் 1ன்னு இருக்கும். அந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 281 146 இதில் நம்மளுக்கு ஏ போர்ட் நம்பர் 1 தான். அப்போ இந்த நம்பரை வந்து 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட்டுன்னு கேல்குலேட்டரில் டைப் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ரூட் டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்பர் போட்டோம்னா 281 146. இப்போ இந்த நம்பர் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 23.02 67 67 56 9147. இப்போ இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் பார்க்க வேணாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 3 இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 782. இதில் வந்து 2 வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இதே மெத்தடே வந்து இப்போ இங்கே இந்த ரிசல்ட்டில் பாருங்கள் 167 165 இந்த 6 டிஜிட் நம்பர்லேயும் நம்மளுக்கு வந்து ஏ போர்ட் நம்பர் 1 தான். அப்போ இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த நம்பர் இதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 20.22 0241495 இதுலேயும் இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் முதல் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 20. இந்த 2 நம்பர்லேருந்து 2 மட்டும் அதுக்கு அடுத்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 326னா 2 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 759 139 இதுலேயும் 6 டிஜிட் நம்பரில் ஏ போர்ட் நம்பர் 1 தான். அப்போ இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். இதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 29.517 55 124 3301. இங்கேயும் இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் மட்டும் பாருங்கள். இதில் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் பார்க்க வேண்டாம். முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் 29 இந்த 2 நம்பர்லேருந்து இந்த 2 நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் நம்பர் 729. 729னா 29 இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ அடுத்து இன்றைக்கி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 630165. இப்போ இன்றைக்கான 6 டிஜிட் நம்பர்லேயும் ஏ போர்ட் நம்பர் 1. அப்போது இன்றைக்கான நம்பரையுமே 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். இதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 28.17 4976 96085. இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் பார்க்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் எடுத்திங்கன்னா 28. இந்த 28 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பருமே கூட பாஸ் ஆகிடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். அதனால தான் 2, 8 இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்தார். இப்போ வந்து இன்றைக்கான நம்பர் 630165 இந்த 6 டிஜிட் நம்பரில் ஏ போர்ட் நம்பர் 1. இதே மாதிரி இந்த நவம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 3 செட்டு ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 281 146 ஏ போர்டில் 1 தான். அப்போ அந்த 6 டிஜிட்டுமே இப்போ கேல்குலேட்டரில் 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 23 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எடுக்க வேணாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் 2, 3னா இந்த 2 நம்பர்லேருந்து 2 அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 165 தான் ஏ போர்ட் நம்பர் 1. 6 டிஜிட் நம்பர் வந்து 167 165 இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்தோம்னா 20 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இதுலேயுமே டெசிமல் பாயிண்ட் முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் வந்து 20. இந்த 20லேருந்து 2 மட்டும் இங்கே ரிசல்ட் அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டும் 139 ஏ போர்ட் நம்பர் 1 தான். 6 டிஜிட் நம்பர் வந்து 759 139 இந்த நம்பரையுமே 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 29 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பரே 29 தான். அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ஏபிசி போர்டு 729னா 29 இந்த 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ
இப்போ இன்னைக்கான நம்பர் 630165 ஏ போர்ட் நம்பர் 1 தான். அப்போ இன்னைக்கான நம்பரையும் 2 தடவை ரூட் எடுத்திங்கன்னா 28 புள்ளின்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 28. இப்போ 2 இல்லைனா 8 ஏதாவது ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துடுறேன். 2 8. அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருப்பேன். இப்போது போன வாரத்து காரணியா நம்பர் வந்து 245. இதில் பிசி போர்ட் பார்த்தீங்கன்னா 4 5 4க்கு அடுத்து 5 நம்பர் இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரணியா ரிசல்ட்டு இப்போது அதுக்கு முன்னால் பாஸ் ஆன இங்கே நிர்மல் நம்பர் ஓகேவா. இது இப்போ ஒரு வாரத்தில் காரணியா நம்பர் பாஸ் ஆகிருக்குன்னா இப்போ இந்த லைனில் இருக்கிற நிர்மல் நம்பர் பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் வரது தான் நம்மளுக்கு மறுபடியும் காரணியா ரிசல்ட். இப்போ இங்கே வந்து 934 பிசி போர்டு வந்து 3 4ன்னு இருக்கா. இப்போ இதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். அப்படின்னா இதுக்கு முன்னால் இருக்கிற நிர்மல் நம்பர் பாருங்கள் 675 683. இந்த 6 டிஜிட் நம்பரில் முதல் 2 நம்பர் மட்டும் எடுக்கணும். 6 7னா அதுக்கு அடுத்த நாள் காரணியா ரிசல்ட்டில் 6 பாஸ் ஆகிருக்கணும். இங்கே வந்து அதுக்கு முன்வார காரணியா நம்பர் வந்து நம்மளுக்கு பிசி போர்டில் அடுத்தடுத்த நம்பர் இருக்கணும். 3 4னா இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும். அடுத்து எந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள். காரணியா நம்பர் 367. இப்போ இங்கேயுமே பிசி போர்டு பார்த்தீங்கன்னா 6 7 6க்கு அடுத்து 7ன்ற நம்பர் இருக்கா. இப்போ அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால் இருக்கிற நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 879035. இந்த 6 டிஜிட் நம்பரில் முதல் 2 நம்பர் வந்து 8 7. 8 இல்லைனா 7னா அதுக்கு அடுத்த நாள் காரணியா ரிசல்ட்டில் 585னா 8 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா 212. பிசி போர்டு பார்த்தீங்கன்னா 1க்கு அடுத்து 2 நம்பர் இருக்கா. அதுக்கு அடுத்த வார காரணியா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இருக்கிற நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 6 1 4 6 9. இதுலேயுமே முதல் 2 டிஜிட் மட்டும் பாருங்கள். 9 இல்லைனா 6னா 6 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் காரணியால் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 089 இதான் காரணியா நம்பர். 8 9ன்னு இருக்கா. 8க்கு அடுத்து 9ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த இந்த வாரம் பாஸ் ஆகிட்டு இதுக்கு அடுத்த வார காரணியா நம்பர் பார்க்க போகிறோம். இங்கே நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால் இருந்த நிர்மல் 6 டிஜிட் நம்பர் 524 074. இதுலேயும் முதல் 2 டிஜிட் பார்க்குறீங்கன்னா 5 2 5 இல்லைனா 2னா அதுக்கு அடுத்த நாள் காரணியால் 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு போன வாரம் பாஸ் ஆன காரணியா நம்பர் வந்து 245. பிசி போர்டு வந்து 4க்கு அடுத்து 5ன்னு இருக்குது. இப்போ இந்த வார நம்பர் அதாவது நாளைக்கான நம்பர் பார்க்க போகிறோம். நாளைக்கான நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கான நிர்மல் நம்பர் ஓகேவா 630 165. இதுலேயும் முதல் 2 டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 63. அப்போ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்தேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வீக்லி சார்ட். இந்த வருஷம் 2024 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கி பாஸ் ஆன நிர்மல் நம்பர் 630 165. போன வாரத்தைய காரணியா நம்பர் 245. 4க்கு அடுத்து 5 நம்பர் இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரணியா ரிசல்ட்டு 3 4 இங்கே பிசி போர்டு. இப்போ இங்கே இருக்கிற நிர்மல் நம்பர் முதல் 2 டிஜிட் நம்பர் வந்து 6 7. இந்த 2 நம்பர்லேருந்து 6 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். காரணியா நம்பர் இங்கே பிசி போர்டு பார்த்தீங்கன்னா 6 7. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற நிர்மல் நம்பர் 8 7னா முதல் 2 டிஜிட் நம்பர் மட்டும் பாருங்கள். 8 7னா 8 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே காரணியா நம்பர் வந்து 1 2. இதுக்கு அடுத்த வார நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால் நிர்மல் நம்பரில் முதல் 2 டிஜிட் நம்பர் வந்து 9 6. 9 6னா 6 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே காரணியா நம்பர் 8 9. அதுக்கு அடுத்த வார காரணியா நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால் நிர்மல் நம்பரில் முதல் 2 டிஜிட் நம்பர் வந்து 5 2. இந்த 5 2லேருந்து 5 மட்டும் இங்கே நம்மளுக்கு காரணியா ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த எல்லா மெத்தட் கம்பேரிஷன் வச்சு தான் போன வார்த்தை காரணியா நம்பர் 245. இன்றைக்கான நிர்மல் நம்பர் 630 165. இதுலேயுமே முதல் 2 டிஜிட் நம்பரை பார்த்தீங்கன்னா 63. இப்போ 6 இல்லைனா 3 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்தேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்துக்கு காரணியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 0ன்ற நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் காரணியா 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 729 245. இந்த 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் வந்து 9. 3வது டிஜிட்டில் 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கிறேன். காரணியா ரிசல்ட் எல்லாமே எழுதிட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 779 092. அதுக்கு அடுத்த வார நம்பர் 702. 579 555. அதுக்கு அடுத்த வார நம்பர் வந்து 930. அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பார்க்குறீங்கன்னா 969 212. அதுக்கு அடுத்த வார நம்பர் 065. 819 727 787. அதுக்கு அடுத்த வார நம்பர் 089. இப்போ போன வார்த்தைய காரணியா நம்பர் 729 245. இப்போ
இந்த எல்லா ரிசல்ட்லேயுமே காரணியா ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் 9ன்ற நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற காரணியா நம்பரில் 0 பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? முதல் வாரத்தில் 3வது டிஜிட்டில் 9ன்ற நம்பர் காரணியா ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0ன்ற நம்பர் இருக்கும். 90 90 90 90. ஓகே, 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரத்தில் 0 பாஸ் ஆகிடும். இப்போ இந்த செட்டு ரிசல்ட் கம்பேரிஷன் மட்டுமே வச்சு தான் போன வார்த்தை நம்பர் 729 245 3வது டிஜிட் நம்பர் 9 தான். அப்போ இந்த வார ரிசல்ட்டு, அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 0 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 8, பி போர்டில் 6 3, சி போர்டில் 0. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 260 230 860 830. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 26 23 86 83, பிசி வந்து 60 30, ஏசி பார்த்தீங்கன்னா 20 80. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார சார்ட்டு, ஓகேவா? அதே மாதிரி 2024 சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, இது எல்லாமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 2 8, பி போர்டில் 6 3, சி போர்டில் 0, பாக்ஸில் வந்து 260 230 860 830, ஏபி பிசி ஏசி வந்து ஏபி 26 23 86 83, பிசி வந்து 60 30, ஏசி பார்த்தீங்கன்னா 20 80. இப்போ அடுத்து ஆல் போர்டில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் எடுக்கலாம், 2 8. இதுவுமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இந்த நவம்பர் மந்த் சார்ட்டில் 3வது டிஜிட்டில் 1 நம்பர் இருந்தால் அந்த நம்பரை வந்து 2 தடவை 6 டிஜிட் நம்பரையுமே 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். அங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அடுத்த நாளில் பாஸ் ஆகிடும். அப்படி எடுத்த நம்பர் தான் இந்த 2 8. அதனால தான் இந்த 2 8 இந்த 2 நம்பருமே ஆல் மெத்தடில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.